சாருக்கு ரெகக்னைசேஷன் பண்றாங்க. டாக்டர் மோகன் சார் மற்றும் டாக்டர் சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு ரெகக்னைசேஷன் பண்றாங்க. ஒரு அற்புதமான தருணம், நல்ல ஒரு வாய்ப்பு. பாப்பா ஒட்டி நெல்லுமா, அம்மா ஒட்டி நெல்லுங்க. அம்மா செருப்பெல்லாம் கழட்டி வச்சிருக்கோம். அருமையான தருணம். அம்மா அவர்கள் வாழ்த்து மாலையிடுறாங்க. மருமகள் மகாராணி கட்சி மாலையிடுகிறாங்க. சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சந்தோஷம். இதுல வந்து ஒரு சந்தோஷம். நம்மளுடைய பவுண்டர் எம்எஸ்டி டீமோட பவுண்டர் ரமேஷ் சார் அவருக்கு ரெகக்னைசேஷன். இவ்வளவு பவரா இருக்கணும்னா ரமேஷ் அவரோட பவர் மீட்டிங் 5:40 யார் ஞாபகம் வருது? ரமேஷ் அவரோட ஞாபகம் வருது. இன்னைக்கு எம்எஸ்டி டீமோட ஒரு ஹீரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. போட்டோ எடுக்கணும். போட்டோ அம்மா தன் மகனை பார்த்து எவ்வளவு பூரிப்பா இருக்காங்க பாருங்க. அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. ரமேஷ் சார் அம்மா வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி அம்மாவை கௌரவப்படுத்திருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு. சூப்பர் 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 சார். நன்றி அம்மா. நல்ல ஒரு சுமை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு பெரிய நன்றி. சூப்பர் சூப்பர். நம்ம பாரு எப்படியா ஃபுல்லாகிடு. கண்ணாடி போட்டுக்கிட்டே அம்மா இருங்கம்மா. சார் பேசுவாங்க. நெல்லுங்க. சூ அதான் பாருங்களேன். ஒரே ஐடியா பண்ண பட் டைம் கிடைக்கல. இப்ப டைம் கிடைச்சிருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப நேரம் பேசுறதுல காரணம் என்னன்னா சக்சஸ் அந்த அளவுக்கு வந்திருக்கு. அது நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அது புரியும். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய கம்பெனி பண்ணிருந்தாங்க. நானும் அதுல சரக்கு கிடையாது. வெல்கம் டு என்னோட சக்சஸ் ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நெட்வொர்க் துறைக்கு என்ன வர வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2007 மிஸ்டர் அண்ணன் வேலுச்சாமி +2 முடிச்சுட்டு என்னோட பிசினஸ் அப்பா பள்ளியில் பண்ணிட்டு இருக்கும்போது 25,000 லம்பா படிக்க ஒரு இன்சூரன்ஸில் போட்டு என்னென்ன அனுபவிச்சோம். பட் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. நெட்வொர்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் அந்த கம்பெனியில். அதுல இருந்து அப்படியே எடுத்தோம். மை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம். 2007 இன்சூரன்ஸில் ஜாயின் பண்ணோம். நல்ல இன்கம். பைனரி இப்போ இன்னைக்கு 5000 சொல்றாங்க. 5000 B5000 கொடுக்கும்போது 450 ரூபா அந்த பேமெண்ட் அன்னைக்கு ரொம்ப அருமையானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அண்ணன் ஃபவுண்டர் அந்த கம்பெனியில் நான் அந்த வேலுச்சாமி சொன்னேன்ல, அவருக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. வாய்ப்பு கொடுத்தது வேணும்னா அவராக இருக்கலாம். படிப்பனை வந்து அண்ணன் தான் மீட்டிங் எடுக்கிறது பேசுறது. இப்போ சொல்றாங்க நிறைய பேர் மணிக்கணக்கா. அன்னைக்கு மணிக்கணக்கா மீட்டிங் எடுப்பார். இதே சேலத்தில் நேஷனல் ஹோட்டல்ல நானும் அண்ணனும் காரில் வந்து மீட்டிங் அட்டனி சேலத்தில் ஒரு பெரிய டீமை உருவாக்கியிருந்தா அருமையாக போயிடுச்சு. அந்த 2010 அண்ணன் வந்து இண்டிகோ டிஎல்எஸ் அது கார் எடுத்தாரு. அவருக்கு வந்து ஒரு 3 மாசத்துல நானும் ஒரு இண்டிகா கார் ஒன்று எடுத்திருந்தேன். 2010 இண்டிகா விஸ்டா கார் எடுத்திருந்தோம். அப்பதான் இது என்னோட போட்டோ 2010 பெரிய பாப்பாவா. அது என்ன தெரியல, நான் எடுக்கிற கம்பெனில நிறைய பேர் சொன்னாங்க அந்த மாதிரி தோத்துட்டே. பட் எனக்கு வந்து சக்சஸ் அதுவே வழி நடத்தின இன்கம் மாசம் 50,000 மேல ஏன் பண்ணேன். காலேஜுவர் 5,40,000 ரூபா. நெக்ஸ்ட் 2016 பீங்கிற கம்பெனி. இந்த இடத்துல ஒன்னே ஒன்று சொல்லணும்.
ஆனா என் மாணிக்கண்ணை வந்து இந்த விஎங்கர் கம்பெனிக்காக ரொம்ப நாள் எஃபோர்ட் போட்டாரு, பயங்கர எஃபோர்ட். பட் அந்த அதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனில கசப்பான ஒரு அனுபவத்தினால நெட்வொர்க்கே வேண்டாம், காரெல்லாம் எடுத்தா நல்லா இருந்தது. இடையில என்னாச்சு, 2014 கம்பெனி இன்கம் டேக்ஸ் கட்டணம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால நான் செஞ்ச தொழில் வெளியில வர மாதிரி இருந்தது. அவர் வேற கம்பெனிக்கு நான் பண்றேன், எனக்கு ஒரு டீம் வந்துடும் அவர் ஒரு நினைப்பு. பட் என்ன ஏற்கனவே இனிமே கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஒரு நபர் வந்து அந்த பார்த்துட்டு இருந்தேன். லாக்டவுன் இல்லை, அந்த 2016 ரூபாய் நோட்டெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த டைத்துல இந்த கம்பெனி விஎங்கர் கம்பெனிக்காக என்னை தேடி வீட்டுக்கு காரில் ஒரு நபர் வரும்போது மறுக்க முடியாம 1000 ரூபாய் காசை கொடுத்து ஐடி கொடுத்தோம். எவ்வளவோ மறைமுகமா அவருக்கு தெரியாம, மாணிக்கண்ணனுக்கு தெரியாமலே எத்தனையோ மீட்டிங் அட்டன் பண்ண. ஒரு மீட்டிங்ல பார்த்துட்டாரு. அவர் சாப்பிட்ட மணிக்கு என்ன திட்டணும், உரிமையா தம்பிங்கிற மாதிரில திட்டினார். இந்த காதல் வாங்கி இந்த காதல் நல்லா நீ ஜாயின் பண்ண தப்பு இல்ல, நல்லா பண்றீங்க, அதுதான் எனக்கு பொருட்களை தாங்க முடியல. நீ நல்லா பண்ணீங்கன்னா கூட பரவாயில்ல, விட்டுட்டு போயிருப்பேன். நீ நல்லா பண்ற, அதனால எனக்கு மனசு கேட்கல அப்படின்னாரு. ஓகே, அது போயிட்டு இருக்கு. நல்லா ஒரு 6 வருஷம் பயணம் பண்ணா கையெழுத்த ஒரு 18,000 ஆரம்பிச்சுட்டு அதில் ஏன் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் டோட்டலாக அந்த கம்பெனியில் இருக்கிற தலைமை ஒருத்தர் நம்பி போயிருக்கோம்ல, அவங்கெல்லாம் இன்கம் பத்தலை அப்படின்னு சொல்லி 2023 ஏப்ரலில் புரோக்கரை கம்பெனிக்கு மாறினாங்க. கம்பெனி மாறினாங்க, வேணான்னு பார்த்தேன். ஏன்னா அதுலேயே 6 வருஷம் ஊறி போச்சு. இதையே எடுக்கணும்னு நினச்சோம், எடுத்தோம். ஒரு சைடு சொன்ன பாலிசி பிடிச்சிருந்தது. நாங்கள் ஒரு சைடு சப்போர்ட் பண்ணுறோம், நீ பார்க்குற அளவு கொடுத்தீங்கன்னா உனக்கு இன்கமாக வரும் அப்படின்னாங்க. அந்த பாலிசி பிடிச்சிருந்தது. அதே போல் சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. நான் என்னோட இதில் நாமக்கல்ல எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கும்போது எக்ஸ் கம்பெனியில் நிறைய அக்ரி ஃபீல்டு நல்லா பண்ணி கொடுப்பேன். யூடியூப் சேனலே வச்சுருந்தாங்க. அந்த யூடியூப் சேனலில் அக்ரியை பற்றி தெளிவாக போட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அதர் ஒரே கம்பெனி வேற வேற டீமில் இருக்கிறவங்களாம் என்கிட்ட கேட்கும்போது நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணும்போது, இல்லை சார் இப்போ வந்து நான் அக்ரி சம்மந்தமாக என்னால் பேச முடியாது, அந்த கம்பெனியை விட்டு வந்துட்டேன், இந்த கம்பெனியில் அக்ரி இருக்கு நல்லா பண்ணலான்னு அனுப்ப சொன்னாங்க. அனுப்புனேன், லிங்க் பார்த்தாங்க. ஓகே, அதோட விலை கம்மியாக இருக்குது, சூப்பர், வாய்ப்பு கிடைச்சது. இப்போ பாருங்க, அதுலேயே நல்ல இன்கம். கீழே பாருங்க, டாக்டர் மோகன் ப்ரோ கால் பண்ணுறாரு. அவர் எப்போ போனாலுமே நிறைய அவங்க அண்ணி சொன்ன மாதிரி தான் நிறைய கம்பெனி எடுப்பாங்க. எடுத்தோன்னா பழைய நபர்கள்லாம் கூப்பிடும்போது எனக்கும் கூப்பிட்டாரு. இல்லைன்னா இதில் நான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேணும்னா ஒரு ஐடி போட்டு வைங்க, பின்னாடி வருவோம் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக ஐடி கிரியேட் பண்ணாங்க. எப்போ 15/7/2024 ஐடி கிரியேட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் அந்த கம்பெனியில் நல்லா பண்ணுறதுனால பிஸ்னஸ் பேரில் எடுத்துக்கிறேன். அதில் ரமேஷ்ங்கிற பேரில் அதுமாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் பாருங்க, நான் இது வந்து இதுக்கு முன்னாடி கம்பெனி பண்ணினேன். அதில் இன்கம் பண்ணும்போது இவர் கூப்பிடும்போது வரல, அதுக்காக அவரோட பேப்பரை காட்டினேன். மே 2023 ஃபர்ஸ்ட் மந்த் 2738, 10,095, 17,633, 50,196, 70,563, 82,659, 76,946, 80,000, 77, 74,150, 65, 72. இப்படி நல்லா இன்கம் வாங்கிட்டு போது நொய்யு கூப்பிட்டா யாருங்க வருவா சொல்லுங்க? இது நல்ல இன்கமா இல்லைங்களா? ஆனா அவர் விடாம, தம்பி இதெல்லாம் போட்டு மீட்டிங் நடத்துறது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் மாணிக்க சார் சொல்லிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் இது சிங்கிள் ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நீ நல்லா பண்ணுவ, ஏற்கனவே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன், நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த 12 மாசத்துல 6,79,832 மாதம் 56,000 சம்பாதிச்சுட்டு இருக்கேன். எந்த ரிஸ்க்கும் இல்லை, நல்ல டீமுக்கு செட் ஆயிடுச்சு. என்ன காரணம் என்னங்க, எனக்கு இன்னொரு லைன்ல ஒரு சைடு பவர் கொடுக்குறீங்க, நான் பார்க்குறேன் இல்லை எதிரியா வந்ததுனால மாசம் 56,000. ஆனா இது நினைக்கல, காலப்போக்கில் ப்ராடக்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு ஓடிட்டு இருக்கும்போது பிப்ரவரி 13 மீண்டும் இந்த காலகட்டத்துல 2 வருஷம் ஆச்சு. இந்த காலகட்டத்துல ப்ராடக்ட் கம்பெனியில குறையுது, கேட்ட பொருள் இல்ல, ரிசல்ட் இல்ல, ஒரு ஆசிகேஷன் மைண்டு. இப்ப பிப்ரவரி 13 கூப்பிடுறாரு, தம்பி ஒரு சைடு பிச்சுட்டு போகுது, அருமையான ஒரு லீடரா இருக்காங்க, வந்தீங்கன்னா சூப்பரா பண்ணலாம். அப்பதான் இப்ப பாத்தீங்கன்னா 25,000 வாங்கிட்டு இருக்கேன், 70-80 போய் 25,000 வாங்கிட்டு இருக்கேன். அதுவே நல்ல இன்கம்.
25,000 நல்ல இன்கமா இல்லை. பார்ட் டைம்ல என்னோட சொந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு பார்ட் டைம்ல நல்ல இன்கமா இல்லைங்களா? நல்ல இன்கம் இருந்தாலும் அவர் சொல்றது 70 பேர் பின்னாங்க வந்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே அத்தனை இருக்காங்க, இத்தனை இருக்காங்க. சரி உள்ள போய் பார்த்தேன், ஐடி பாஸ்வேர்டு அப்பதான் கேட்கிறேன், ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாரு. பார்த்தேன், ஆமா இன்னொரு சைடு 0, இன்னொரு சைடு 70. ஓகே, இந்த பாயிண்ட்லாம் பார்த்தா எவ்வளவு சம்பாதிச்சிட மாட்டேங்க. இன்னைக்கு ஐடி படம் கூட 70,000 முடிய மாட்டேங்க. ஓகே, அப்போ விஜய் சார் சார் இதுதான் சார் நீங்க அன்னைக்கு குறிச்சு பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னாரு. ரிசல்ட் இருக்கு, சூப்பர். ஓகே, இதுல ஒரு அப்பா சொல்றாங்க, அவர் வேற டீம்ல ரிசல்ட்ஸ்ல இருக்காரு. ஆனா அண்ணன் கூப்பிடாரு. எனக்கு இப்ப புடிச்சு போச்சு. 70 பேர் பவர் கொடுத்துருக்காருல, ஓட்டி வச்சிருக்காரு ஐடி கொடுத்ததுனால. சார் ஐடி மாத்தி பண்ணுவோமா? பிப்ரவரி 20 அவரு ஐடி போட்டார். ஆனா வேற கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, 40,000 சம்பாதிச்சிட்டு இருக்காரு. ப்ராடக்ட் ரிசல்ட் சூப்பர். ஆனா நான் அவரும் இதுக்கு முன்னாடி பண்ண கம்பெனில சேர்ந்து பண்ணணும். நான் சொல்றதை அவர் கேட்பாரு, அவர் சொல்றதை நான் கேட்பேன். சேர்ந்து பண்ணுனதுனால சரி. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன், அவர் கூப்பிட்டு அதுக்கு போயிருக்கேன். ஆனா போகல. ஆனா மோகன் டாக்டர் இருக்காரு, நல்லா பண்ணி கொடுப்பாரு. டாக்டர் இருக்காரு, டாக்டர் இருந்தா நல்லது தானே. எந்த பிரச்சனை அவர் கையை கட்டிட்டு நம்ம வரைக்கலாம்ல. அந்த நம்பிக்கையில பிப்ரவரி 20 பிச்சை ஃபர்ஸ்ட் ஐடி பண்றாரு. இவங்கெல்லாம் எனக்கு வேற கம்பெனியில அறிமுகம். வேற கம்பெனியில சம்பூர்ண மேடம், பூங்கொடி மேடம், செல்வகுமாரி மேடம், லட்சுமி, சத்யராஜ் சார், இவங்க பாபு, அகில் சார். அகில் சார் தான் தானா வந்து தலையை கொடுத்தார். சார் என்ன காரணம் அப்படின்னா, எக்ஸ் கம்பெனியில நான் நல்லா மீட்டிங் பண்ணி கொடுப்பேன். வெள்ளிக்கிழமை புதன்கிழமை பண்ணுவேன். ஒரு 20-25 நாள் என்னோட மீட்டிங் அந்த கம்பெனியில இல்லை. அதனால ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இல்லை சார் நான் டாக்டர் மோகன் மூலியமா வேற கம்பெனி ஜாயின் பண்ணிட்டேன், நல்லா இருக்கு, சிங்கிள் ப்ராடக்ட் சூப்பர் அப்படின்னு. அப்படியா, லிங்க் அனுப்பிவிடுங்களே. அவருக்கு ஆசை விடுங்க, அனுப்பிவிட்டேன். பார்த்துட்டு சார் சூப்பர் சார், என்ன சார் சொல்றீங்க அப்படின்னாரு. ஓகே, ஓரளவு நமக்கு டீம் செட் ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு 6-7 பேர் வந்தாங்க. காஞ்சிபுரம் சண்முகம் சார் சொன்னதால பவர் மார்னிங் மீட்டிங் மே மாசத்துக்கு அப்புறம் பிப்ரவரியில ஜாயின் பண்ணி அப்படி மெல்ல போறோம். பவர் மார்னிங் மீட்டிங் மே மாசத்துல ஜாயின் பண்றோம். அப்படியே ப்ராடக்ட் ட்ரைனிங், என்டிஓ நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன், லீடர்ஸோட ட்ரைனிங் சனிக்கிழமை, எம்எஸ்டி ட்ரைனிங் கற்றுக் ஆரம்பிக்கிறோம். டீம்ல செல்வகுமாரி மேடம் வேற கம்பெனியில வேற டீம்ல இருக்கும்போது பேச தெரியாது, இங்க பேசுறாங்க. பூங்கொடி மேடம், சத்யராஜன் சார், வர எல்லாருமே பேச வைக்கிறோம். அது அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 6 சாரோட ரிட்டைர்மெண்ட் ப்ரோக்ராம். அன்னைக்கு தாங்க அந்த மனுஷனை நேரடியே பார்க்கணும். போன்ல பேசி ஐடி போட்டாச்சு. நானும் பார்க்கல, பிசினஸ் சாரும் பார்க்கல. அன்னைக்கு தான் அவரை பார்க்கணும். ஆனா பிசினஸ் என்னங்க, பிசினஸ் சாருக்கு ஒரு சைடு 50, ஒரு சைடு 45, 95 பேர் கொடுத்துருக்கான். அவரை பார்த்து நேர்ல பார்க்கல, போன்ல தேவைப்பட்டா பேசிக்கலாம். அந்த அளவுக்கு பிசினஸ் அருமையா போகுது. இப்பதான் இன்னொரு மனுஷனை கொடுத்துருக்காரு. இவரு தாப்பா எனக்கு வாய்ப்பு கொடுத்த அப்பலைங்க நீங்க வந்திருக்காரு. தலைவர்களை பார்த்தேன், இந்த மனிதரை பார்த்து பேசணும். அப்படியே நண்பா அவங்கெல்லாம் பார்க்கணும். எம்எஸ்டிலாம் எங்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. மேடம் நிறைய பேசுறாங்க. என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு சேவை வாங்க கரிசோர் போடுறேன், சேவை வாங்க கரிசோர் போடுறேன். சோறு போடுறது பெரிய ஆளுக்கு சேவை எடுக்குங்க. ஒரு மீட்டிங் பண்றேன் வாங்க அப்படின்னு வந்தார். 26 பேர் முதல்ல அட்டன் பண்ணோம். 26 பேருக்கு மதிய உணவு 2 பேர் வாங்கி கொடுத்துட்டு 2:30 சாப்பிட்றோம் லஞ்சு. 4-4:30 வரைக்கும் எங்க கூட இருந்து அந்த 26 பேர்த்தையும் என்ன பேசணும் பேசி கிளம்பினாங்க. ஆனா நிறைய கம்பெனில அப்படியெல்லாம் இருப்பாங்க. மீட்டிங் முடியும் சார், வர சார் அடுத்த மீட்டிங் டாடா காடிக்கு ஒரு டீ தண்ணி பண்ணி இருக்காரு. அந்த இடத்துல சாப்பாடு போட்டு அழகு பார்த்தாங்க. அன்னைக்கு அவரோட பணம் புரிஞ்சுது. சரி ரைட்டு. அதுக்கப்புறம் திருமணம் பாலா அந்த 70 பேர் சொல்லி அண்ணன் ஐடி போட்டு வச்சிருந்தாருல்ல, அதுல இந்த மனிதனும் இருந்தாரு. ஆனா மீட்டிங்ல பேசுறாரு, விசாரணை இருக்காரு. மேடம் அப்படி மேடம் அது மேடம் நான் ரிஸ்க் எடுக்க ரெடி மேடம், சூப்பரா பண்றேன் மேடம், லெவல் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லி மேடம் மேடம் எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு 60 வயசு பெரிய ஒரு ஆட்டுக்கு டோன் அப் இருக்கும், மீட்டிங்ல டோன் அப் இருக்கும். அவர் சரி யாருன்னா அவரு சேரலாம் அப்படின்னா
அப்பா அண்ணா நம்ம டீம் தான்ப்பா. நம்ம டீம்னா உங்க டீம் அப்படின்னு ஒரு கருத்துல ஏன்னா எம்எஸ்டி வைக்கிறேன் ட்ரிபிளம் ஒன்று வச்சிருக்காரு, ட்ரிபிளம் பால சேவல். அப்புறம் எப்படியோ சொல்லிட்டாரு எம்எஸ்டிலாம் உங்களுக்கு அப்படியேப்பா முன்னாடி ஐடி போட்டுருந்தாரு, டீம் எல்லாம் போகுது, நல்ல லீடர். அவர் என்ன சொல்லுவாரு, பாலாஜி சூப்பர் லீடர் அப்படி பண்ணுவாரு வந்துட்டு ஆளை பார்த்து பேசியிருந்தாங்க, நல்ல லீடர் எனக்கு தெரியும். ஓகே சூப்பர். காண்டால பேச வாய்ப்பு கிடைச்சது. பவர் மார்னிங் மீட்டிங் பார்த்து அண்ணன் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அண்ணன் வரைக்கும் வரல, நாங்கள் 6-7 பேர் ஒரு 15 பேர் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் ட்ரிபிளம்ல இருந்து ஒரு 6, 7, 8 அப்படியே 14 நபர் வரைக்கும் ட்ரிபிளம்ல மீட்டிங்குள்ள வந்தாங்க. அப்புறம் என்ன முடிவு பண்ணாங்க தெரியல, சிஸ்டம் பிடிச்சி போச்சு. அவருக்கு கூப்பிட்டு சார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நான் என்ன மாதிரி ஒரு லீடரை எதிர்பார்க்கணும், அந்த லீடர் நீங்க அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு. சேலட் ஆகும் மாடல் எல்லாமே ஓகே, பட் சிஸ்டமேட்டிக்கா பண்றதுக்கு உங்களை தவிர ஆள் இல்லை. அதனால நாங்களும் எம்எஸ்டி நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், சேர்ந்து பண்ணுவோம், சூப்பரா பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 மாசம் நான் பிப்ரவரியிலே ஐடியா பண்ணேன் சார். 30 பேர் வச்சு ஏற்காட்டுல ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு லெவல் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒருங்கிணைச்சு பண்ண ஆள் இல்லை. பட் உங்ககிட்ட அந்த திறமை இருக்கு, சேர்ந்து பண்ணலாம்னாரு. பண்ணலாம், இருந்தாலும் தலை ஒன்று இருக்கு, மோகன் டாக்டர் கேட்போம். ஏன்னா அவர் இப்பதான் என்ன பேசுறாரு, என்ன புகழ்ந்து பேசுறாரு. ரைட்டு, செலவுல யார் பார்க்கறாரு? நான் இப்பதான் போயிட்டு வாழ்ந்து வரேன், நான் சுதாரிக்கணும் இல்ல. கான்டாக்ட் போட்டேன், நல்லா நேரம் எடுத்துட்டாரு, பேசணும். அவர் உடனே அவர் அப்ளை டாக்டர் சார் டாக்டர் சுப்ரமணியன் சார் போட்டாரு. அப்படியா, நல்லா இருக்குமா, ப்ரோக்ராம் பண்ணணுமா, ஓகே. நான் கதை சொல்ல உண்மையா பையா உள்ள சொல்லுங்க என்ன நடந்தது, உண்மை. ஓகே, ஆர்டிபி பண்ணுவோம். 30 நாள்ல 5 ஐடி கொடுத்தா ஆர்டிபி ஓகே பண்ணணும். 70+ அந்த இதுல 70 நபர்கள் மேல அப்ப வந்துடணும். இதை ஏற்காடு பண்ணணும். அப்புறம் ஆணையட்டி போலான்னு சொன்னார். நம்ம தொழிலோ லீவ் போட முடியாத தொழில். இந்த மனுஷன் ஒருத்தர் கிடைச்சிருக்காங்க, அங்க வாங்க இங்க வாங்க அப்படிங்கிறாரு. டீம் ஆப்ரேட் ஆகணுமே, நம்ம தொழில் வேற போட்டுட்டு அவர் கார் எடுத்துட்டு கேரளாலாம் போகணும். கேரளா போய் ஆணை கட்டி பார்த்து ஆணை சுற்றி பார்த்துட்டு இங்கே இருக்காரு பாருங்க பழனிசாமி சார், அவரையும் பார்த்துட்டு டைட்டா பாருங்க 11:20 அவரோட நைட் டின்னர் 11:20 நைட் டின்னர் அட்டன் பண்ணி அந்த மனிதரோட பேசிட்டு கண்டிப்பா பண்ணுங்க சார், கேள்விப்பட்டோம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னாங்க. ஆணை கட்டி பண்ணணும். ஒரு சில நபர்கள் லாங் பரிச்சை அது இதுனாங்க. சரி சிம்பிளா ஏற்காடுலேயே பண்ணணும். இப்போ ஏற்காடு பண்ணியிருக்கோம். 140 நபர்களுக்கு மேல, அங்க 70, இங்க 1க்கு டபுள் டீம் டெவலப் ஆயிடுச்சு. சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல ரூபி அச்சுவர் அப்படின்னு சொல்லி இருக்கேன். நான் மட்டும் இல்ல, என்னோட குழுவில் என்னை நம்பி வந்தாருல அவரையும் ஜெயிக்க வச்சு என் கூட வந்திருக்க பாலா சார் பிளாட்டினம், அகில் சார் கோல்டு, முருகன் சார், செல்வகுமார் நியூ பிராண்ட் அச்சுவர் செல்வகுமார் மேடம் என் கூட துணையாக இருந்தார். அன்னையில இருந்து சார் எது செய்தாலும் நல்லா இருக்கும் நம்பி போகலாம் அப்படின்னு கூட வந்த சம்பூர்ண மேடம், மணப்பாறை செந்தில் சார், அண்ணாதுரை சார், பூங்கொழி மேடம், கண்ணன் சார் நியூ பிராண்ட் சில்வர் கண்ணன். இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் கம்பெனியில் எம்சி எழுதிட்டு இருப்பாரு, எனக்கு சீனியர். பட் அதுலேயுமே அவரும் நல்லா பண்ணார், நானும் நல்லா பண்ணோம். பட் சொன்ன மாணிக் சார் மூலியமா வந்திருக்காங்க. சுமலதா மேடம், ஊட்டி கூடலூர் சார் அருமையான லீடர். லாஸ்டா இவர் நிறைய சொல்லிட்டே இருக்கோம், உங்களுக்கு பொறாமை கூட இருக்கும். ஏன்னா என்னடா எப்போ பார்த்தாலும் சுதாகர் மாணிக்கம், ஏன்னா அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. மாணிக்கம் சார் இந்த மனுஷன் சொன்னார் 61 வயசு பேரப்பில் எடுத்துட்டு நெட்வொர்க்லாம் இன்னும் வேண்டாம் தம்பி, உங்க அண்ணி திட்டா இந்த காலத்துலயும் அவரை நம்பி போறியா, பட்டது பத்தாதா, சரியான காத்து சக்கமட்டி மேட்டுல அப்படி ஹாஸ்பிட்டல் தூக்கி பறந்து அடிக்குது. நானும் பிச்சர் சார் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றோம், சார் வாங்க சார் இப்பதான் சார் ஆரம்பிச்சிருக்கோம், சம்பூர்ண ஐடி போட போக ரெடியா இருக்காங்க, உங்க டிஜிபி குரூப்ல தான் இருந்தாங்க, இப்பதான் இனிஷியல் வந்தீங்கன்னா எப்படி அவர் மனசுக்குள்ள ஏண்டா ஸ்டேஜ்ல 700 எடுத்து வைங்க, எனக்கு கேள்வி சார் இன்னைக்கு நீயே எடுத்து பிளான் சொல்றியா, என்ன மனசுல நினைச்சாரு தெரியல, ஆனா வரல. அதுக்கப்புறம் கோட்டப்பாளையம் போறோம், யாரு செல்வகுமார் மேடம் பூங்கொழி மேடத்தை பார்க்க போறோம். ஸ்டுடியோ எம்எஸ்ஆர் ஸ்டுடியோ
ஃபோன் அடிச்சா மனுஷன் மேலே திறந்ததுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு நல்ல நேரம் இல்லை. பிச்சை சார் நான் திரும்பி வந்துட்டேன். ஆனா திறந்துருக்கு. கேட்கிறேன், ஃபோன் அடிக்கிறேன். அப்புறம் நேற்று வந்தோம் எம்மா சார். ஆமா நம்ம சொல்லிடுறோம். நான் இருந்தேனே, என்ன ஃபோன் அடிக்கலையே, இப்போ நல்ல நேரம் வரல. அப்புறம் என்ன ஆச்சு, அகில் சார் மேலே எப்படி நம்ம டீமுக்கு வந்துட்டாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா சேட்டு சார் இருக்காங்க, அருமையான லீடர். சத்யராஜன் சார், லட்சுமி மேடம், பாபு சார், ஸ்ரீகிருஷ்ணா சார், சிவராஜ் சார், பழனிசாமி சார், இவங்க எல்லாருமே நம்ம டீம்ல, அதாவது பாடா சாட்டிலையும் பிச்சை சாட்டிலையும். காரணம் என்னங்க, பவர் மார்னிங் மீட்டிங் ட்ரைனிங் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தா நான் இப்போ சனிக்கிழமை மீட்டிங்னா நான் ஆன் பண்ணிட்டா போதும், அவங்க எடுத்துருவாங்க. இன்னைக்கு சக்சஸ் ஆயிருக்கும் அப்படின்னா சிஸ்டத்தை முழுமையாக ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு கம்பெனியில 5400 பேர் இருக்கிற இடத்துல 23வது நபர் கௌசல்யா. வளர்ச்சி வந்திருக்கா இல்லைங்களா? சிஸ்டம் ஒர்க் ஆகுதா இல்லைங்களா? நான் செஞ்ச வேலையை எல்லாரும் செய்யுங்க. பவர் மார்ட் மீட்டிங் வாங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. நீங்க அட்டன் பண்ணா உங்க குழுவில் இருக்கிறவங்க அட்டன் பண்ணுவாங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆகிடும். தேங்க்யூ. சார்